இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தினகரன் குறித்து பல்வேறு ரகசியங்கள் தற்போது அம்பலமாகி உள்ளன. ஜெயலலிதா மறைந்த பின்னர் அதிமுக கட்சி இரண்டாக பிளவுபட்டது. இதனால் எழுந்த சர்ச்சையால் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கியது. இதனை மீண்டும் பெறுவதற்காக லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் டெல்லி போலீசார் அதிமுக அம்மா கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை கைது செய்தனர். தற்போது அவர் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த இன்னொரு முக்கியமான நபர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஒவ்வொருவராக சிறைக்கு செல்வதால் அடுத்து என்ன நடக்குமோ என மன்னார்குடி கோஷ்டியினர் அச்சத்தில் உள்ளனர். தினகரன் 1991 முதல் 98 வரை 8 ஆண்டுகள் இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டில் வாழ்ந்தார். வெளிநாட்டு குடிமகனான அவருக்கு சர்வதேச அளவில் நெட்வொர்க்குகள் அதிகமாக உள்ளன. அந்த நெட்வொர்க்குகளை பயன்படுத்தி பல்வேறு காரியங்களை சாதித்து வந்தார் தினகரன். தினகரனின் நண்பர் மல்லிகார்ஜுனன் உதவியுடன் கடல் வழியாக பல கோடி ரூபாய்களை கண்டெய்னர்களில் வெளிநாட்டிற்கு கடத்தியதாக தற்போது ரகசிய தகவல்கள் அம்பலமாகி உள்ளது. இது பற்றியும் தற்போது விசாரிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் நடைபெற்ற 5 நாள் விசாரணையில் பல்வேறு ரகசிய தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்துள்ளது. பல்வேறு முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அப்போதுதான் ஹவாலா ஏஜென்ட் மூலம் தரகர் சுகேஷ் சந்திரசேகருக்கு பணம் கொடுத்ததை தினகரன் ஒப்புக்கொண்டார். தினகரன் பெயரில் சென்னையில் உள்ள 5 SBI வங்கி கணக்குகளில் இருந்து பல கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அந்த வங்கி கணக்குகளை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் தினகரனின் ஆடிட்டரையும் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.